ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கி நாம் தரிசிக்கிற கோவில் வந்து நம்ம சென்னையில் பூந்தமல்லி, அதாவது பூவிருந்தவல்லின்னு சொல்லக்கூடிய பூந்தமல்லி. அந்த பூந்தமல்லி பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே தான் இந்த அருமையான கோவில். திருக்கச்சி நம்பிகள், அதாவது ராமானுஜருடைய ஒரு குருமாரில் ஒருத்தர். காஞ்சி வரதராஜருக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணவர், 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மகான். அந்த பூந்தமல்லி திருக்கச்சி நம்பிகள் வரதராஜ பெருமாள் கோவிலில் தான் நாம் இருக்கோம். இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னென்னா, இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளுக்கு கருட சேவை. எவ்வளோ பெரிய ஒரு திருவிழா. ஆனால் அன்றைக்கி காஞ்சிபுரம் போக முடியல. ஆனால் காஞ்சிபுரத்தில் போனால் என்ன பலன் கிடைக்குமோ அதே வரதராஜ பெருமாளை இங்கே ரொம்ப அருமையாக நம்ம தரிசனம் பண்ணோம். அவர் மட்டும் கிடையாது, எங்கேயுமே பார்க்க முடியாத இன்னொரு அதிசயம் என்னென்னா, திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளும் ஸ்ரீரங்க ரங்கநாதரும் காஞ்சி வரதராஜ பெருமாளும் 3 மூர்த்திகளும் இந்த ஒரு கோவிலில் வந்தால் சேவிக்கலாம். திருக்கச்சி நம்பிகளுக்கு இந்த 3 பேருமே வந்து காட்சி கொடுத்த இடம். இது வந்து அவருடைய அவதார ஸ்தலம். எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு இடம். ஆனால் சென்னையில் பரபரப்பான இவ்வளோ ஒரு பிஸியஸ்ட் ஒரு ஊரில் இவ்வளோ அழகான ஒரு கோவில் இருக்குங்கிறது இன்னும் பல பேருக்கு தெரியாது. 1300 ஆண்டுகளுக்கு பழமையான கோவில் இது. அதனால் சென்னையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு கோவில். பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயே இந்த கோவில் இருக்குது. ஸோ ஈஸியாக மெயின் ரோட்லேயே நமக்கு தெரியும் பார்த்தீங்கனாலே. காஞ்சி கௌரவாணி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே இந்த கோவிலை பற்றி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி டெம்பிள் ரிலேட்டடாக வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் 3லேயுமே நம்ம காஞ்சி கௌரவாணி இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் ஒரு டெடிகேஷன் இந்த வரதராஜ பெருமாளுடைய கருணை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. திருக்கச்சி நம்பிகள், அதாவது காஞ்சி பூர்ணர் அப்படிங்கிற பேரில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மகானுடைய ஆலயம், அவருடைய பிறந்த இடம். உண்மையிலே இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டம். இந்த கோவிலை மட்டும் நம்ம சேவிக்கிறது இல்லை, அவருடைய இல்லத்துக்கே போகிறோம். அதாவது அவர் இருந்த இடம் இந்த கோவிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில், கோவிலுக்கு பின்னால் தான் இருக்குது. வீடியோவோட எண்ட் ஆஃப் த செஷனில் அதையும் நான் காமிக்கிறேன். இப்போ வீட்டுக்குள்ளெல்லாம் போல் சின்ன மண்டபம் மாதிரி கட்டி அதை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அருமையான கற்கோவில் பாருங்கள். ஸ்ரீனிவாச பெருமாள். இந்த கோவிலுக்கு வந்தால் திருப்பதி ஏழுமலையான், திருவேங்கடமுடையான், திருவரங்கம் அரங்கநாதர், திருக்கச்சி பேரருளாளர் 3 பேரையும் சேவிக்கிற பாக்கியம். அதாவது 3 பிரம்ம உற்சவம் நடக்கிற ஒரே கோவில் இந்த கோவில் தான். எவ்வளோ அருமையானது பாருங்கள். இது கிருஷ்ணலீலாம் நினைக்கிறேன். இந்த கொக்கு அசுரனை அழிக்கிறதா இல்லை இது வந்து கருடனுடைய காட்சியான்னு தெரியல. அரங்கநாதருடைய காட்சி, தில்லை திருச்சித்திரக்கூடம் கோவிந்தராஜன். அருமையான கோவிலுங்க. அப்படியாவது எப்படி சொல்கிறதுனா, மெட்ரோ ஒர்க்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பூந்தமல்லி ரோட்டில். அவ்வளோ பிஸியாக இருக்குது. அதாவது ரொம்ப பரபரன்னு, ரொம்ப டிப்ரெஷன் கொடுக்குற ஒரு ஏரியாவில் இவ்வளவு பீஸ்ஃபுல்லான ஒரு கோவில். ஆஹா, பிரமாதம். நல்ல ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் உட்காந்து நல்ல ஜபம் பண்ணலாம். நல்ல நாம ஜபம் உச்சாடனம் செய்கிறதுக்கான அருமையான ஒரு இடம். பெரிய பிரம்மாண்டமான ஸ்தல விருட்சம் மரம். வெயில் இருந்தாலும் இந்த மேட் போட்டது ரொம்ப யூஸ்ஃபுல். மேட் இல்லைன்னா நடக்க முடியாது. நல்லா சூடாக இருந்தது. திருக்கச்சி நம்பிகள்கிட்ட நம்ம நல்லா வேண்டிக்கணும். அவர் 2 கைங்கரியம் பண்ணுவார். ஒன்று வந்து ஆலவட்ட சேவை, விசிறி வீசுறது. 2வது மலர் மாலை தொடுத்து பெருமாளுக்கு கொடுக்கறது. இதெல்லாம் அந்த காலத்தில் தோட்டமாக இருந்திருக்கு. அதனால இந்த கோவிலில் சின்ன நந்தவனம் மாதிரி வச்சுருக்காங்க. அவர் நல்ல ஒரு காரியம் பண்ணியிருக்காரு. அதாவது பகவானுக்கு எப்படி மலர் கைங்கரியம் செய்கிறது, எப்படி அவர்கிட்ட நல்லா க்ளோஸாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு நிறைய அவர் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஹைகிரீவ தரிசனம். ஸோ திருக்கச்சி நம்பிகள் கோவிலில் 3 பிரம்ம உற்சவம்னு சொன்னீங்கன்னா, ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கும், திருப்பதி ஏழுமலையானுக்கும், காஞ்சி வரதராஜருக்கும் நடக்கும். அந்தந்த ஊரில் திருப்பதி, காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கத்தில் நடக்கும்பொழுது இங்கே திருக்கச்சி நம்பிகள் சுவாமிகள்கிட்டருந்து இந்த கோவிலிருந்து பிரசாதம், அதாவது மலர்கள்லாம் அங்கே போகுமாமா. ஏன்னா அந்த காலத்தில் இவர் பண்ணியிருக்காரு இல்லையா. இது போக கோஷாலையும் இருக்குது பாருங்கள். பசுக்கள்லாம் அந்த காலத்தில் வந்து பெரிய மாட்டுத்துவம்லாம் இருந்திருக்கு. அதனால் காஞ்சி வரதன் வந்து இவருடைய கைங்கரியத்தை கண்டிப்பாக ஏற்றுக்குவார். ஒருவேளை உங்களுக்கு வரதராஜ பெருமாளுடைய காருண்யம் கிடைக்கணும்னா இவர்கிட்ட வேண்டிக்கோங்க. உண்மையிலே அருமையான ஒரு பிரார்த்தனை ஸ்தலம். சென்னையில் எங்கே இருந்தாலும் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு கிட்டே தான் கோவில். டோன்ட் மிஸ் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ நம்ம இப்போ எண்ட் ஆஃப் த செஷனில் அவருடைய வீடு பார்க்கலாம், அவர் தனி இடம் பார்க்கலாம் சொன்ன பாருங்க. இதுதாங்க திருக்கச்சி நம்பிகள் வாழ்ந்த வீடு. இது வந்து ரங்கநாதர் உற்சவம், ஸ்ரீரங்க ரங்கநாதர் கூட்டமும் ஸ்ரீரங்கத்தில் நடந்துட்டு இல்லையா, திருவிழா நடந்தது இல்லையா. அப்போ பாருங்களேன், இதுதான் திருக்கச்சி நம்பிகளுடைய வீடு. கரெக்டாக கோவிலிருந்து 1/2 கிலோமீட்டர் 300 மீட்டர் இருக்கும். பேக் சைட்லேயே யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க திருக்கச்சி நம்பிகள் மண்டபம் இதுன்னு கேட்டிங்கன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.